ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலீஃபாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ என்னென்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்கணும் மேம், ஆனால் என்னால் படிக்க முடியல. எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் படிக்க முடியல. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னோடய ஜாப் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு காலேஜில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஜாப் நேச்சர் வந்து 9 to 5 தான். ஆனால் நான் வந்து போய் கிளாஸ் எடுக்கணும். அதை தாண்டி எனக்கு நிறையா ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. கிளாஸ் எடுக்கிறது மட்டும் என் ஒர்க் கிடையாது. அதை தாண்டி வந்து நிறையா ஒர்க்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்குங்கிறது காலேஜ்னாலே நிறையா ஒர்க்ஸ் என்னென்ன இருக்கும்னு தெரியும் இல்லைங்களா? லிஸ்ட் வந்து மேக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு தராங்க. ஸோ ஃப்ரீ ஹாருங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷருங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன தான் 9 to 5 இல்லை 5 o'clock டான் எனக்கு காலேஜ் முடிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தாலும் எனக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த 9 to 5 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அது எனக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினச்சி வரும்போது அவங்க அங்கே என்னை புழிஞ்சு எடுக்கிறதுலையே நான் படிக்கணும்னு நினச்சாலும் எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது. ஸோ மெயின் விஷயம் என்னதுங்க, டயர்டாகிடுது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி ரொம்ப டயர்டாயிடுறேன். அந்த கவலையே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கவே முடியலையே. 5 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு வந்துடுறேன், இருந்தாலும் என்னால் அந்த உடல் சோர்வுனால என்னால் படிக்க முடியலை அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் அவருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒர்க் போய்கிட்டே படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே நமக்கு தெரிஞ்சவர் 9 to 5ன்னு சொன்னார். நிறைய பேருக்கு இதை விட டைம் எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியான டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் இதை விட அதிக ப்ரெஷர் கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜாப் நேச்சர் என்னவாக இருந்தாலும் இந்த ஒர்க் ப்ரெஷருங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதை விட தாண்டி இதனால் படிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறது தான் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஸோ படிக்க முடியலன்னு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி நான் இதவே யோசிச்சுட்டு இருப்பேனே தவிர புக்கு பக்கம் என்னால் போக முடியலன்ற லெவலுக்கு போயிடுவாங்க. எல்லாம் ஓகே மேம், எங்களுக்கும் இது ரிலேட் ஆகுது. ஆனால் இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, எப்படி வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் நம்ம உட்காரணும், புக்கை தொடணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலை ஃப்ரேம் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு அட்டவணையை நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. எப்படி மேம், இன்றைக்கி இந்த லெசன் படிக்கிறோம், நாளைக்கு அந்த லெசன் படிக்கிறோம், இன்றைக்கி இத்தனை லெசன் படிக்கிறோம், அப்படி போடணுமா? கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களோட காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகுது, ஜாப்க்கு வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் போகிறீங்க, எந்த மாதிரியில், அதாவது நீங்களாக செல்ஃபாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போகிறீங்களா, எப்படி போகிறீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் முதல் ஒரு வாரம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 30 நிமிஷத்தில் இருந்து ஒரு 1 hour மட்டும் படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ரிலீஃப் ஆகணும். என்னாலையும் படிக்க முடியும், எனக்கும் படிக்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ரொம்ப வேணாம், ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் மட்டும் படிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கெடியூலை மட்டும் ஃப்ரேம் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்துக்கிறீங்களா, தமிழ், மேக்ஸ் அதை விடுங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் சும்மா சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுறது என்னது, ஜென்ரல் ஸ்டடீஸ். அதனால் ஜஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம பாலிட்டி எடுத்துக்கிறோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க முதல் பாடம் லெசன் 1 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சின்ன பாடம், உட்காந்தா ஒரு அரை மணி நேரம் கூட அதுக்கு தேவைப்படாது. அப்போ அந்த மாதிரியான லெசன்ஸ் அந்த முதல் ஒரு வாரம் உங்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். எடுத்தோடனே நான் 10ஆம் கிளாஸ் பாலிட்டி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன்னு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இன்னும் டவுன் ஆயிரும். ஐயோ என்னடா இது, அரை மணி நேரத்தில் இது ஒரு பேஜ் கூட முடிக்க முடியாத மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அதோட கவனமும் தேவை, ஆர்வமும் வரணும். உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் டக்குன்னு வந்து சொடக்க போடுற நேரத்தில் இதுதாங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்வம் வர வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடங்களையும் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி படித்ததாகவே இருந்தாலும் பரவாயில்ல, 6th இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தான் நான் உங்களை படிக்க சொல்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பாடங்கள் எடுங்க, ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புக்லேயே நீங்கள் மார்க் பண்ணி படிக்கிறவங்களா இருந்தால் புக்லேயே மார்க் பண்ணி படிங்க. எனக்கு நோட்ஸ் எடுத்து படிச்சலாம் எனக்கு பழக்கம் கிடையாதுங்கிறவங்க புதுசாலாம் ட்ரை பண்ணாதீங்க, புக்லேயே மார்க் பண்ணி படிங்க, தப்பே கிடையாது. எல்லாருமே பெருசாக
தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போவுமே ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புக்கில் மார்க் பண்ணி படித்து தான் பழக்கம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் புக்கில் மார்க் பண்ணியே படிக்கலாம். இல்லைங்க எனக்கு நோட்ஸ் எடுத்து இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு அந்த மாதிரி படித்து தாங்க எனக்கு பழக்கம் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி புக்லேயே மார்க் பண்ணி படிக்கிறவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும், இதுதான் பாயிண்ட் இங்கே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ உட்காந்து நான் நோட்ஸ் எடுத்தால் தான் என்னால் படிக்க முடியும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி தான், ஓகேங்களா? நான் நோட்ஸ் எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வாங்கினவங்க சொன்னாங்கன்னா அப்போ நோட்ஸ் எடுத்தால் தான் படிக்க முடியும் போலங்கிறது கிடையாது. அது அவங்களோட நேச்சர், அவங்க நோட்ஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு படிக்க முடிஞ்சிருக்கும். இது வந்து உங்களோட நேச்சர், உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கலைனாலும் புக்கில் பார்த்தே உங்களால் படித்து முடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது, ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே நான் அந்த பாடத்துக்கான நோட்ஸ் நான் எப்படி எடுப்பேன் அப்படிலாம் போட்டு நம்ம அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து மாற்றிக்கக்கூடாது. 30 நிமிஷங்கிறது எதுக்காக? உங்களை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக உங்களோட மைண்டை ப்ளசண்ட்டாக வச்சுட்டு அந்த ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம், உட்காந்து தான் பார்ப்போமே அப்படி உட்காரணும், சரிங்களா? ஐயோ உட்காரணுமே அப்படி வரக்கூடாது. சரி உட்காந்து தான் பார்ப்போமே, அந்த அம்மா ஏதோ சொன்னாங்களே அதை ட்ரையாவது பண்ணுவோமே, அந்த மாதிரி வரக்கூடாது. நம்மளால் ஏன் முடியாது, வா உட்காந்து தான் பார்த்துருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி, ஓகேவா? ப்ளசண்ட்டாக வந்து உட்காடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அப்படியே ரீட் அவுட் பண்ணுறீங்க. முதல் நாள் வாசிங்க, 2வது நாள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மண்டையில் ஏற்றுங்க, ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாடத்தை படிச்சிங்கல்ல உங்களோட ஒர்க் டைமில் ஐயோ அப்படின்ட்டு எப்போயாவது ஆகிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி சுத்த விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா? அப்போ மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஈவினிங் ஏதோ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம படித்தோமே அது என்னங்கிறத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்ப்போமா, ஒரு 10 பாயிண்ட் படித்தோமே சொல்லி பார்ப்போமே, எத்தனை பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணோம், வீட்டுக்கு போனோன்னே அதை முதல் என்னென்னு எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஒர்க் டைம்லேயே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். 5 பாயிண்டில் 4 பாயிண்ட் வந்துருச்சு, 5வது பாயிண்ட் என்னன்னு மறந்துருச்சே அப்படிங்கிறப்போ ஈவினிங் போனோடனே அந்த புக்கை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு தூண்ட ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை உருவாக்கணும் இல்லைங்களா? வீட்டுக்கு போனோடனே 1/2 மணி நேரம் உட்காரணுங்கிற பிளான்லாம் பண்ணியாச்சு, அந்த எண்ணத்தை வர வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதை நான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணி பார்க்கணும். சரிங்க 5 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ நான் என்னங்க பண்ணுறதுன்னா அந்த ஹாப்பினஸ்லேயே உங்களுக்கு அடுத்த ஸ்கெடியூல் என்ன போட்டு படிக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஆர்வம் குறையாமல் அடுத்துன்னு போக ஆரம்பிக்கணும். இந்த 2 பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒர்க்கும் ப்ரெஷராக இருக்குது, என்னால் புக்கையும் எடுக்க முடியல, அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் நம்மளால் முடிஞ்ச டைமையாவது அட்லீஸ்ட் உட்கார ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம உட்கார ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து என்னால் ஒரு 1/2 hour தாங்க என்னால் படிக்க முடியுது, ஒரு 30 நிமிஷம் தான் என்னால் படிக்க முடியுது, 1 week நான் ட்ரை பண்ணிட்டேன், 1 hourலாம் என்னால் போக முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமை வந்து ஆட் ஆன் பண்ணுங்கள். சரி ஒரு 30 நிமிஷம் நம்ம ஜிஎஸ் படிக்கிறோம், அடுத்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஒரு 5 மேக்ஸ் சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஆட் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சரி உட்காந்தோம் ரவுண்டாக ஒரு 1 hour உட்காந்துருவோமே, அடுத்து ஒரு 1.5 hour உட்காந்துருவோமே, இந்த மாதிரி போக போக உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம எதை முடிக்கலாம், நாளைக்கோட போர்ஷனை சேர்த்து இன்றைக்கி முடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளேயே வந்து உருவாக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உட்காரணுங்க, உட்காந்துட்டாலே போதும். நான் வந்து எனக்கு ஓகேங்க எனக்கு மோட்டிவேட் ஆயிடுச்சு, நான் பாருங்கள் இனிமேல் எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கெடியூலாக போட்டு வச்சு நம்ம முழிக்கக்கூடாது. இருக்கிறதுலே நல்ல பெரிய ஸ்கெடியூலாக போட்டால் ஒரு 2 நாள் 3 நாள் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் நான் படிக்கிறேங்க பாருங்கள், நான் அந்த தடவை போஸ்டிங்கை வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஸ்கெடியூலை போட்டாலும் 3 நாள் தான், அதிகபட்சம் 3 நாள், அதை தாண்டாது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கெடியூல் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு 3 வேலை வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ஒரு வேலையை நான் முடிச்சுட்டு அதை டிக் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும், ஓகேங்களா? எப்போவுமே ஸ்கெடியூல் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கும்போது டிக் பண்ணி பாருங்களேன், அடுத்த ஒர்க்கை நம்ம முடிச்சுட்டு எப்படா டிக் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 3 வேலையை என்னால் முடிக்க முடியணும், அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கெடியூலை வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணணும், ஓகேவா? நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதை பாதியிலே தொங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ அப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நம்மளால் முடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்கெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதிகப்படியாக போட்டுட்டு ஐயோ நேற்றே முடிக்கல இன்றைக்கி மட்டும் முடிக்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டவுன் ஆகிற அளவுக்கு ஸ்கெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கக்கூடாது, ஓகேவா? இன்கேஸ் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்களுமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி பேசலாம், ஓகேங்களா?
பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெசேஜ் பண்ணணும்லாம் எதுவும் கிடையாது. ஜென்ரலாக நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் வந்து பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஓகே மேம் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ படித்தேன், பட் இன்றைக்கி வந்து எனக்கு டவுன் ஆகுது, அந்த மாதிரி யார்கிட்டையாவது ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறையா பேருக்கு தோணும். ஆனால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வழி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம டீம் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக தான் இருப்பாங்க. டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.